காயத்ரி, நான் உன் அப்பா வந்திருக்கம்மா. எழுந்துருமா. போப்பா, நான் மாட்டேன். ஏம்மா? நீ பெரிய மினிஸ்டர், அதனால எனக்கு என்ன? நான் வர மாட்டேன், வரவே மாட்டேன். என்னங்க யோ, 54 வயசுலதான் எனக்கு ராஜயோகம்னு காளியூர் நாராயண ஜோசியர் சொன்னாரு. அது கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அங்க பாரியா, கோடிக்கணக்கான ரூபாய் தெருவில் படுத்திருக்கு. ஆஹா, இந்த மாதிரி உங்களுக்கு விஷயம் தெரியாது. இந்த பொண்ணு பேர்ல பாண்டிச்சேரி கேடிசி பேங்க்ல இவங்க அப்பா கோடிக்கணக்கான ரூபாய் டெபாசிட் பண்ணிருக்கான். அந்த பணத்தெல்லாம் நான் வேலை பார்க்குற பேங்க்ல தயவு செய்து டிரான்ஸ்பர் பண்ணி கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுமா? போடா அறிவு கிட்டவனே. நான் சர்வீஸ்ல இருக்கும் போது இவ்வளவு பெரிய அமௌண்ட் டெபாசிட் வாங்கி கொடுத்தேன்னா அந்த சந்தோஷத்துல எனக்கு ப்ரமோஷன் கொடுக்க மாட்டாங்களா? சாகிறதுக்குள்ள ஒரு ரீஜனல் மேனேஜரா ரிட்டையர்ட் ஆகணுங்கிறது என்னோட ஆசை. ரிட்டையர் ஆகிறவருக்கு எதுக்கு ப்ரமோஷன்? அட, இப்ப நான் வேலை பார்க்கும் போது என்ன சம்பளம் வாங்குறனோ அதே ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் வேலை பார்க்காம வாங்குவோம்ல. என்னப்பா சொல்ற? என்னோட யோசனை அது இல்ல சார். ஒரு பாண்டிச்சேரி ஹோம் மினிஸ்டரோட பொண்ணு எதுக்காக என் பஸ் வந்து தங்கணும்? அதான் புரியல சார். அட போப்பா, இதெல்லாம் பணக்காரங்களுக்கு ஜாலிப்பா, ஒரு பொழுதுபோக்கு. சில பேரு விமானத்துல ஏறி வெளிநாட்டுக்கு போய் கண்டாமனா செலவு பண்ணுவாங்க. சில பேரு இந்த மாதிரி வீணா போன பசங்களோட சுத்துவாங்க. பாரு, பிச்சைக்காரங்களோட படுத்துட்டு இருக்கு. யோசிச்சு பாரு, உன்னுடைய ஹோட்டல் தமிழ்நாடு முழுவதும் ஒரே பேர்ல சரவணபவன் மாதிரி பிரான்ச் நடத்தணுமா வேண்டாமா? வேணாம் சார். அப்புறம் நாங்க தான் அந்த பொண்ணை கடத்தோம்னு சொல்லிட்டு எங்க மேல புது பிரச்சனை வரும். அதெல்லாம் ஒண்ணும் வராதுப்பா. அப்புறம் கேமரா அது கண்டுபிடிச்சிருக்கேன், பிலிம் அது கண்டுபிடிச்சிருக்கேன். நீங்க அந்த பொண்ணு எல்லாம் ஜாலியா விளையாண்டு இருக்கும் போது நான் மறைஞ்சு போட்டோ எடுக்க மாட்டேன். கடத்துறவனோட எப்படி அந்த பொண்ணு ஜாலியா இருக்கும்னு ஏத்து கேள்வி கேட்க மாட்டேன். அது தப்பு இல்லைங்களா? அது ஒண்ணும் தப்பு கிடையாது. அப்படின்னா இந்த பொண்ணை இப்ப எழுப்பி கேட்ட வேண்டியதானே? மண்டை உடச்சு பொழுது போடுவேன். ஏன்னா பாருங்க, எல்லாத்துலயும் அவசரம் தானே. அவ யாருங்கிற விஷயம் நமக்கு தெரியும், நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா அவ எஸ்கேப் ஆகி ஓட மாட்டானா? தன்னை பத்தி யாருக்கு தெரியக்கூடாதுங்கிறதான வேற வேற வாழ்ந்துட்டு இருக்கா. கரெக்ட். இதெல்லாம் கூட நான் சொல்லி கொடுக்கணுமா? இதுவும் கரெக்ட். முதல்ல நீ அவளை வசியம் பண்ணும். வசியமா? என்னங்க அசிங்கமா பேசி? வசியம்னா நீ அசிங்கமா கற்பனை பண்ணிட்டியா? நான் சொன்னது அந்த வசியம் இல்லப்பா, வேற வசியம். அதாவது நாம நல்லவங்க, நேர்மையானவங்க, நம்பிக்கையானவங்க என்ன அவளுக்கு வரணும். அப்படி வந்ததுக்கு அப்புறம் அவளை பத்தி நமக்கு தெரியும், தெரிஞ்சா கூட அவ தப்பா நினைக்க மாட்டால. அதுக்கு ரொம்ப நாளா ஆகுங்க. ஆகத்தாண்ட செய்ய அமௌண்ட் பெருசு இல்ல. அமௌண்ட் அத விட்றா, இத பாடுறா. இதுக்கெல்லாம் நல்ல மூளையை கசக்கி யோசனை பண்ணணும். அது உன்னால முடியாது. அதை நான் பாத்துக்கிறேன். நல்ல நல்ல பிளானா தர்றேன். ஆனா ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நிதானமா எடுத்து வைக்கணும். புரியுதா? வசந்தி, சுக்கா வறுவல், சிக்கன் வறுவல், மீன் வறுவல், புரோட்டா, தக்காளி, காரட்டு, வெங்காயம், பச்சை மிளகா, டோட்டல் செட்டிநாடு சமையல். சாப்பிடுமா? எனக்கு வேண்டாம். ஓகேமா. ஐட்டத்தெல்லாம் எடுத்து தள்ளு. ஹெவி ஐட்டம் வேணாம்னா லைட் ஐட்டமா சாப்பிடுங்க. ஆப்பிள், ஆரஞ்சு, திராட்சை, முந்திரி, அல்வா, ரோஸ் மில்க் இதெல்லாம் பிடிக்கலனா கூட வாழைப்பழத்தை விட்ட எனக்கு வேண்டாம்னு சொல்றேன்ல. ஆமா, நேத்து ராத்திரி என்ன யாரு பஸ்ல கொண்டு வந்து படுக்க வச்சது? எங்க ராத்திரி பனி ஓவரா இருந்துச்சு, ஜொரங்கிற வந்துருமே, நாங்க தான் உங்களை தூக்கிட்டு வந்து பஸ்ல படுக்க வச்சோம். மேல இருக்கிற ஒரு ஆசாபாசத்துல செஞ்சதுமா. பாசத்தை பத்தி நீங்க ரெண்டு பேரும் பேசாதீங்க. உங்க வேஷம் என்னன்னு எனக்கு தெரியாது. என் மேல கொஞ்சமாவது அன்பு இருந்திருந்தா என்ன அடிச்சு விரட்டி இருப்பீங்களா? நான் போறேன். நீ சந்தனம் பூசிய செண்பகமே லாலா லாலா, உன் மௌனமும் இன்னிசை சந்தங்களே லாலா லாலா, ஒரு குறையும் இல்லா பேரழகே, உன் கோபம் கூட ஓரழகே, உனை மோதும் பனிக்காற்றும் உறையாதோ. தேவதையே தேவதையே, உன் வார்த்தைகள் கார்த்திகை தீபங்களே, கண்ணிமைக்கும் வெண்ணிலவே, உன் நாணங்கள் மார்கழி கோலங்களே கோலங்களே. நீ சந்தனம் பூசிய செண்பகமே லாலா லாலா லாலா, உன் மௌனமும் இன்னிசை சந்தங்களே லாலா லாலா லாலா. முல்லை மலரில் உளி எடுத்து
தென்றல் காற்றை செதுக்கி சிலையாய் உன்னை வடித்தான். அந்தி வெயிலை அள்ளி எடுத்து உந்தன் மேனியில் வண்ணம் அழகாய் தீட்டி விட்டான். கொலுசுகள் சொல்வதை மொழிபெயர்த்தால் தமிழின் ஒரு காவியம் பார்த்திடுமே. உன்னை உடுத்திய ஆடை செய்தது 1000 கோடி புண்ணியமே. அதிசயமே அதிசயமே உன்னை பெண் எனவே பூமியில் இறைவன் படைத்து விட்டான். இமைத்திட மறந்து பார்த்து நின்றான். அழகிய அஜந்தா சிற்பம் எல்லாம் உன்னை பார்த்தால் உயிர் தெழுமே. நீ சந்தனம் பூசிய செண்பகமே லாலா லலலா. உன் மௌனமும் இன்னிசை சந்தங்களே லாலா லலலா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. அது வந்து நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். தெரியுமா? என்ன? பசந்தி ஐ லவ் யூ அப்படித்தானே? இல்ல வேற என்ன? நான் அப்புறமா சொல்றேன். நீங்க போய் ஆடுங்க, நான் பாடுறேன். ப்ளீஸ் போங்க. அட போங்கடா. உந்தன் கூந்தல் தங்க ஊஞ்சல் அதில் ஆடிடத்தானே பூக்கள் மலர்கிறது. அதிகாலை உனை போல ஒரு புன்னகை செய்ய நான் முயல்கிறது. பைங்கிளி உன்னிரு பாதங்கள் தீண்டிட புல்வெளி எல்லாம் தவம் கிடக்கும். கண்மணி உனக்கொரு கைக்குட்டை வழங்கிட தாமரை பூதான் இதை விரிக்கும். பூங்கொடியே பூங்கொடியே உன்னை பார்த்தவுடன் வெயிலும் பனியாய் குளிர்கிறதே. கதிரும் நிலவாய் தெரிகிறதே. பண்டிகை காலம் போல் இந்த பூமியை மாற்றிய தேவதையே. நீ சந்தனம் பூசிய செண்பகமே லாலா லலலா. உன் மௌனமும் இன்னிசை சந்தங்களே லாலா லலலா. நீ சந்தனம் பூசிய செண்பகமே லாலா லலலா. உன் மௌனமும் இன்னிசை சந்தங்களே லாலா லலலா. என்னது? லஞ்சுங்க. தண்டூரி, தாய்வான், கான்டினென்டல், சைனீஸ், பெஸ்ட் ஃபுட்டுங்க. இதெல்லாம் எதுக்குன்னு தான் கேக்குறேன். எங்க சந்தோஷத்துக்காக தாங்க. உங்க சந்தோஷத்துக்கா இல்ல என்ன சந்தோஷப்படுத்துறதுக்கா? அப்படியும் ஒரு எண்ணம் இல்லாம இல்லைங்க. எங்க முதல்ல நாங்க உங்களை பஸ்ல பார்த்து இல்லைங்க, அப்பவே நாங்க முடிவு பண்ணிட்டோம் உங்களுக்கு இப்படி ஒரு ட்ரீட்டை கொடுத்தே ஆகணும்னு. அது மட்டும் இல்லைங்க, அன்னைக்கு கூட உங்களை பஸ்ல கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளமே, அது கூட ஒரு சின்ன டெஸ்டுக்காகத்தான். ஆனா அதுலயே நீங்க பாஸ் ஆயிட்டீங்கல்ல? இல்ல, நான் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இதை விட ஆடம்பரமான வாழ்க்கையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு வந்தவதான் நான். என் மனசுக்கு ஏத்தபடி சுதந்திரமா வாழணும். சின்ன வயசுல நான் இழந்தது எல்லாம் திரும்பவும் அனுபவிச்சு தேய்க்கணும். எனக்கு 5 வயசு இருக்கும்போதுதான் எங்க அப்பா முதல் தடவை மந்திரி ஆனாரு. தீவிரவாதிகளோட அச்சுறுத்தல் இருந்ததால எங்க அப்பாவுக்கு Z கேட்டகரி செக்யூரிட்டி இருந்தது. கூடவே அம்மாவுக்கும் எனக்கும் கிளாஸ் ரூம்ல துப்பாக்கியோட நிக்கிற பிளாக் கேட்ஸுக்கு நடுவுல பின் பெஞ்சில உட்கார்ந்து நான் படிக்க வேண்டிய நிர்பந்தம். ஃப்ரெண்ட்ஸுங்க, விளையாட்டு, சந்தோஷம், சிரிப்பு எதுவுமே இல்லாத வெறிச்சோடி போன குழந்தை பருவம்.